நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டும் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான தருணத்திற்காக முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய், தேவ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய அன்பின் கரத்திலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை தொழுது கொள்ளும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனா இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நம்பிக்கையோடு வருகிற மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடு தேவன் எனக்கு இந்த நாள் நன்மையினாலே முடிசூட்டுவார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்வை நன்மையினாலே ஆண்டவர் முடிசூட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக இந்த நாள் ஒரு நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி நடத்த போகிறார். இதனால் உண்மையாகவே ஒரு பாதுகாக்கப்பட்ட, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். ஏனென்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களுடைய பாதையிலே, அதிசயங்களுடைய பாதையிலே நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த நாளையும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களோடு இந்த நாளை தேவன் நடத்தி செல்வாராக. ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமத்தில் என்னாகமம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 14வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து நாம் வாசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்துடைய ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தமாய் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை நடத்துகிற காரியத்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு நிழலாய் இருந்ததெல்லாம் ஒதுங்கிவிட்டது, விலகிவிட்டது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த விரோதமாய் இருக்கிற காரியங்களுக்கு நம்மை விட்டு அவைகள் எல்லாம் விலகி ஓடுகிறது. ஏன் என்று சொன்னால், அவர்களுக்கு நிழலாய் காணப்பட்டு, அவர்களுக்கு துணையாய் காணப்பட்டு, அவர்கள் எந்த பலத்தோடு அவர்கள் செயல்படுகிறவர்களாய் காணப்பட்டாலும் அந்த நிழல் அவர்களை விட்டு விலகிவிட்டது. கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைத்தது போல இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வார்த்தைகளை இந்த நாள் முழுவதுமாய் நீங்கள் தியானியுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனை அது கொடுக்கக்கூடியதாய் இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கு எதெல்லாம் நிழலாய் இருந்ததோ, சத்ருவுக்கு எதெல்லாம் நிழலாய் இருந்ததோ அதெல்லாம் விலகிவிட்டது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எதெல்லாம் தோன்றுகிறதோ அதை எல்லாம் விட்டு விடுங்கள், அதை செய்ய வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு பயணம் செய்ய விரும்புகிறார், தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். ஆகவே சந்தோஷமாய் இந்த நாளுக்குள்ள நுழைவோம். இந்த நாளை ஆசீர்வாதமாய் சுதந்திரித்துக் கொள்வோம், ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வோம். நிச்சயமாய் இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே என்னாகும் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 24வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்,
காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்கள் ஆகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்களுடைய அம்புகளாலே எய்வார்கள். தேவன் சொல்லுகிறார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் கொடுத்து ஆண்டவர் தான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வர செய்தார். நம்முடைய பலத்துல நாம வாழல, நம்முடைய புறப்படுதல் ஆண்டவருடைய பலத்தினால இருக்கிறது. இதை எப்பொழுதும் உங்களுடைய நினைவுகளிலே பதித்துக் கொள்ளுங்க. என் சுயத்திலே நான் இந்த காலை பொழுதுக்குள்ளாக நுழையவில்லை, என் பலத்தில நான் நுழையவில்லை, என் ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே என்னுடைய பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாய் இருக்கிறது. அப்போ என்னை வழி நடத்துகிறவர் யார்? ஆண்டவர். என்னை அழைத்து வந்தது யார்? ஆண்டவர். என்னோடு இருப்பது யார்? ஆண்டவர். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நம்மிடம் காணப்படுகிறது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவ்வளோ பெரிய பலன் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம், எந்த சூழ்நிலைகளை பார்த்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை மாத்திரம் செய்யாதிருங்கள். உங்களை காத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தின் மீது உங்களுடைய கவனம் இருக்கட்டும். இதைதான் ஆண்டவர் கேட்கிற காரியங்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு வருகிறார். அவர்களுக்கு துணையாய் இருந்த அந்த நிழலை போல இருந்த காரியங்கள் அவர்களை விட்டு விலகி விட்டது. நீ பயப்பட வேண்டாம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை அழைத்து வந்திருக்கிறவர் ஆண்டவர், நினை தெரிந்து கொண்டவர் ஆண்டவர். ஆகவே என்னுடைய பலன், என்னுடைய அழைப்பு சும்மா இல்லை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பலனோடு தான் நான் இந்த நாளுக்குள்ளாக வந்திருக்கிறேன். இது என்னுடைய பலத்தில் நான் வரவில்லை என்கிற சிந்தனை எப்பொழுதும் உங்களை ஆளுகை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலத்தில் நான் வந்தேன் அப்படி நீங்க நினைக்கும் பொழுது நீங்கள் அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை இழந்து போகிறீர்கள். ஏன் என்று சொன்னால் சுயம் வந்து விடுகிறது. சுயம் வந்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கையில அந்த பலனை நாம் இழந்து விடுகிறோம். அந்த சுயத்தை கலை தெரிந்து விட்டு என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, இது என் ஆண்டவர் என்னை அழைப்பு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த நாள் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ என்னுடைய பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அப்போ நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு பிரியமாய் ஓடுங்க. ஊழியம் செய்யுங்க, ஜெபிக்கிறவங்க நல்லா ஜெபியுங்க, துதிக்க தேவன் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருந்தா நல்லா ஆராதனை செய்யுங்க, வேதம் வாசியுங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை மட்டும் செய்யாதீங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற சிந்தனையோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் மாற்றி கொடுப்பார். உபாகமம் 1வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். உபாகமம் 1வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து. இந்த அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பில் நான் செயல்படுவேனா செயல்பட மாட்டேனா, இந்த அவிசுவாசத்தை மட்டும் எடுத்துன்னு வராதீங்க. விசுவாசத்தில் உள்ள போங்க. வேதம் அதுதான் சொல்லுகிறது. நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக நீ எதிர்த்து நிற்காத. போக சொல்கிறார். இருக்கிற பலத்தோடு போ. மீதியானியர் உன் கையில கொடுப்பேன். அப்போ நான் போக மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன், இது நடக்குமா, இது ஆகுமா, இந்த அவிசுவாசம் உங்கள் வாழ்வில் நுழையாமல் காத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை எடுத்துக்கொண்டு வராதீங்க. அவிசுவாசம் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் செயல்பட முடியாது. விசுவாசிக்கிறவனா நடைபெறும் அடையாளங்கள் என்று சொல்லுகிறார். அது விசுவாசிக்கிறவனுக்கு அவிசுவாசிக்கு கிடையாது. அப்போ இந்த அவிசுவாசம் உனக்குள்ள நுழையும் பொழுது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நீ இழக்கிற. உன் சத்துருக்களுக்கு நிழலாய் காணப்பட்ட காரியங்கள் அவர்களை விட்டு அது விலகினாலும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியல. காரணம் என்ன? அவிசுவாசம் உள்ள நுழைகிறது. அவிசுவாசமான எண்ணம் வருகிறது. இது நடக்குமா, இது செய்யலாமா, இது வேண்டாமா, நாமவே குழப்பிக் கொண்டிருப்போம். சில காரியங்களை வீணாக பேசி 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 இது நடக்குமா நடக்குமா என்று சொல்லி அவிசுவாசத்தோடவே நம்முடைய வாழ்வை நாம் தள்ளி விடுகிறோம்.
அந்த ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய முடியும். இந்த நம்பிக்கை பவுலுக்கு காணப்பட்டது போல நமக்கும் காணப்பட வேண்டும். என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தியிருக்கிற அழைத்தவர் ஆண்டவர், என்னை தெரிந்து கொண்டவர் ஆண்டவர், எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர் ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறார். எனக்குள்ள அவிசுவாசம் வரலாமா? அவிசுவாசத்துக்கு இடம் கொடாதீங்க. ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் அற்புத அடையாளங்களுடைய பாதையிலே உங்களை நடத்த விரும்புகிறார். நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் தேவன் அடையாளங்களோடு அற்புதங்களோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துகிறவராயிருப்பார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே உபாகம் 7வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். உபாகம் 7வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாது. நடத்தி வந்த பாதையப்பா எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அடையாளம். நீங்க ஜீவனோடு இருப்பது அற்புதம் இல்லை? என்றோ மரித்திருக்க வேண்டும். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ சூழ்ச்சி வலைகள், அதை நினைத்து நீ பயப்படாது. இவ்வளவு நடத்தி வந்தாருங்க, இவ்வளவு தாண்டிட்டுங்க. இந்த காரியம் ஏமாத்திரும். சிங்கத்தை கிழித்து போட்ட, கரடி அடித்து போட்ட இந்த கோலியாத்தியம் மாத்திரம். இந்த விசுவாசம் தான் வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையோடு உன் வாழ்வை நகர்த்த வேண்டும் என்று சொல்கிறார். வேதம் அதான் சொல்லுது, உன் கண் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு நீ பயப்படாது. நினை, உன்னை நடத்தி வந்த பாதையை நினை, வாழ்வை கொடுத்த ஆண்டவரை நினை. உன்னை தேவன் நடத்துவது நிச்சயம். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். உலகம் நினைத்தது, உறவுகள் நினைத்தது, இவர்களுடைய வாழ்வு, இந்த குடும்பத்தாருடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் உன்னை நடத்தினார் அல்லவா? ஆண்டவர் உன் பிள்ளைகளை போஷித்தார் அல்லவா? ஆண்டவர் உன்னை காக்கிறார் அல்லவா? இதையும் காப்பார், இனியும் காப்பார். பயப்படாதே, கலங்காதே. உன்னை அழைத்தவர் ஆண்டவர், உன்னை தெரிந்து கொண்டவர் ஆண்டவர். இந்த நாளிலே உன்னை அழைத்து வந்தது ஜீவனை கொடுத்திருக்கிறது ஆண்டவர். ஆகவே உனக்கு இருப்பது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். பயப்படாதே. யாரை நீ சத்துருக்கள் யார் உனக்கு விரோதமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிழலாய் காணப்பட்ட காரியங்கள் எல்லாம் விலகிவிட்டது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. பயப்படாதே, கலங்காதே. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு வாழ்வை நகர்த்துவோம். தேவன் இந்த நாளை நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக தேவன் இந்த நாளை நமக்கு மாற்றி கொடுப்பார். வாசிப்போம். உபாகம் 9வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். 9வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்கிறார், நீ வனாந்தரத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்குனதை நினைத்து ஆசீர்வாதங்களை மட்டும் நினைக்க சொல்லல. தேவன் உன்னை நடத்தி வந்த காரியங்களிலே உனக்கு அற்புத அடையாளங்களை காண்பித்தாரே, அதை மாத்திரம் நினைக்க சொல்லல. வேதத்தில் சொல்கிறார், அவர் வாசிங்க மீண்டும் அந்த வசனத்தை, நீ வனாந்திரத்திலே உன் தேவனாய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்குனதை நினைத்து அதை மறவாயாக. நீ செஞ்ச தப்பையும் எந்தெந்த தவறுகள் உன் வாழ்க்கையில சோதனையிலே தள்ளியது அதையும் மறவாது. மீண்டும் அந்த சோதனை அகப்படாதபடிக்கு, மீண்டும் அந்த தவறு உன் வாழ்வில் நிகழாதபடி காத்துக்கொள். அது அவசியம். தேவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு கொடுத்திருக்கிறார், உண்மைதான். உன் சத்துருக்களுக்கு நிழலாயிருந்த காரியங்கள் அவர்களை விட்டு விலகிவிட்டது, உண்மைதான். ஆனால் தேவன் அற்புதத்துடைய பாதையிலே உன்னை நடத்தணும்னாக்கா, நீ தேவனை எந்தெந்த விதங்களிலே கடும் கோபம் உண்டாக்கினாய் அதையும் நினை. அந்த கோபங்களை மீண்டும் ஆண்டவருக்கு உண்டாக்கி விடாதபடி, உன் அழைப்பை விட்டு விலகாதபடி, உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையா ரொம்ப அவசியம். சில சமயங்களில் எல்லாமே செய்கிறோம், அழைப்பை மறந்துடுறோம், அர்ப்பணிப்பை மறந்துடுறோம், அழைப்பை மாத்திடுறோம், அர்ப்பணிப்பை எல்லாம் சபையை மாத்தும், பாஸ்ட மாத்தும், எல்லாத்தையும் மாத்திடுவோம். மறவாத, உன்னை அழைத்த தேவனை மறவாத, உன்னை நடத்தி வருகிற தேவனை மறந்துடாத.
அது மாத்திரமல்ல, ஆண்டவரை எந்தெந்த விதங்களிலே நீ கோபம் உண்டாக்கினாய் அதையும் மறந்துடாது. எந்தெந்த சூழ்நிலைகளிலே தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே நீ உன்னை இணைத்துக் கொண்டாய் அதையும் மறந்துடாது. கர்த்தர் உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து இந்த உலகத்திலே உன் வாழ்வை, உன் குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்த தேவன் விரும்புகிறார். உலகத்தில் நிறைய காரியங்கள் வருங்க, நிறைய காரியங்கள் வரும். ஆண்டவரை விட்டு விலகச் செய்வதற்கு நிறைய காரியங்கள் வரும். இங்கு ஓடலாம், அங்கு ஓடலாம். அவர்கள் சொல்கிறார்கள், வேண்டாங்க, ஆண்டவரை நடத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நில்லுங்க, அழைப்புல நில்லுங்க, உங்க அர்ப்பணிப்பை விட்டு மாறாதீங்க, நில்லுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதுதான் உபாகம் 20வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். உபாகம் 20வது அதிகாரத்திலே 2வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் ஒன்று சேர்ந்து நாம் வாசிப்போம். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கிய போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி உங்களுக்காக சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். யுத்தம் பண்ண போகிறவர் யார்? கர்த்தர். உங்களை நடத்துகிறவர் யார்? கர்த்தர். கர்த்தர் நடத்துறாருன்னு சொல்லுங்க. என்னை நடத்துறது கர்த்தர்னு சொல்லுங்க. சாட்சி சொல்லுங்க. என்ன சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, பிரதர் எப்படி இருக்கிறாங்க? என்னை நடத்துகிறது கர்த்தர்னு சொல்லுங்க. நல்லா இருக்கிறேன்னு இல்ல, என்ன நடத்துகிறது கர்த்தர் என்று சொன்னாலே முடிந்து விட்டது. அவரையும் உயர்த்துகிறோம், அவரையும் மகிமை செலுத்துகிறோம். என் வாழ்வு நன்றாக இருக்கிறது என்பதையும் நான் சொல்லிவிடுகிறேன். பிரதர் எப்படி இருக்கிறீங்க? என்னை நடத்துகிறது கர்த்தர். எந்த பாதையாயிருந்தாலும் என் பாதையில தடை இல்லை என்பதையும் நாம் சொல்லுகிறோம். ஆகவே இனி உங்களை யாராவது விசாரிக்கும் பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் என்னை நடத்துவது கர்த்தர் என்று சொல்லுங்க, என்னை நடத்துவது ஆண்டவர் என்று சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் அதுதான் சொல்லுகிறது, என்னை நடத்துகிறது கர்த்தர். என்னை ஆண்டவர் நடத்துகிறார். எந்த பாதையாயிருந்தாலும் என்னை அவர் காப்பார். அது விசாலமான பாதையோ, அது குறுகிய பாதையோ, எந்த பாதையாயிருந்தாலும் என்னை நடத்துகிறது ஆண்டவர் இருந்தால் போதும். யாரு கேட்டாலும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, என்னை நடத்துகிறது கர்த்தர் சொல்லுங்க. எப்படி இருக்கிற அப்படின்னு விசாரிச்சா சொல்லுங்க, என்னை நடத்துகிறது கர்த்தர் பிரதர், சிஸ்டர், என்னை நடத்துகிறது கர்த்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடந்து போங்க. ஆண்டவர் மகிமைப்படுவார். அந்த இடத்துல வழிகள் திறக்க ஆரம்பித்து விடும். ஆசீர்வாதத்துடைய கதவுகள் திறக்க ஆரம்பித்து விடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை நடத்துகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அந்த தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். அதே உபாகம் 31வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 31வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவருக்கு பயப்படவும் திகையவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. விலக மாட்டார், உன்னோடு இருக்கிறார். எப்படி விலகிடுவார்? எப்படி விலகுவார்? அவர் என்னோடு இருக்கிறார். என்னை கர்த்தர் நடத்துகிறார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். என்னை நடத்துகிறது கர்த்தர். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கிடைச்சிடும் உனக்கு. எப்பொழுது உன்னை நடத்துகிறது கர்த்தர் என்று உணர்கிறாயோ, உன் பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனா மாறுது. உன் சத்துருக்களுக்கு நிழலாய் காணப்பட்ட காரியங்கள் விலகி ஓடி விடுகிறது. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? சந்தோஷமாய் போங்க. இந்த நாளை ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் இந்த நாளில் சொல்லிய வண்ணமாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உலகத்துக்கு பயப்பட வேண்டாம், யாருக்கும் பயப்பட வேண்டாம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். யாரு கேட்டாலே நீங்க சொல்லுங்க, பிரதர் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தரனை நடத்துகிறார். சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தரனை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளுக்குள்ள நுழையுங்க. வாழ்நாள் முழுவதுமாய் அப்படி சொல்லி கொண்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, தேவாதி தேவன், இந்த காலை நேரத்தில் எங்களை குடும்பமாய், திருச்சபை மக்களாய், உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த பெரிதான தருணத்திற்காய் நன்றி அப்பா. நம்பிக்கையோடு வந்திருக்கிற எங்களுக்கு வார்த்தை என்கிற மன்னாவை கொடுத்து எங்களை திருப்தி ஆக்கினீரே,
உமக்கு நன்றி அப்பா. உலகத்தை பார்த்து பயப்படாதபடி தைரியமாய் உன் பயணத்தை தொடரு என்று சொன்னீர். உன்னை நடத்தியது, உன்னை அழைத்து வந்திருக்கிறது நான், எகிப்திலிருந்து புறப்பட செய்தது நான், இந்த நாளை கொடுத்தது நான் என்று சொன்னீர். எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, என் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த வாழ்வு நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே எங்களை நடத்துகிறது நீர். சத்துரு எந்த ரூபத்தில் எங்களுடைய வாழ்வில் வந்தாலும் அந்த சத்துருக்கு நிழலாய் இருக்கிற காரியங்கள் விலகிவிட்டது. எங்களுக்கு என் ஆண்டவர் காண்டாமிருகத்துவத்த பலனை கொடுத்து விட்டீர். நம்பிக்கையோடு ஓடுகிறோம். உலகத்தையும் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதபடி நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை என்பதையும் அறிந்து கொண்டோம். நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணாதபடி எங்களை காத்துக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்கள் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ளாதபடி எங்களை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களையும், எங்கள் வாழ்வையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் சபை மக்களையும், உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதிக்கிறவருடைய கரங்களிலே எங்களுடைய வாழ்வை கொடுக்கிறோம். கர்த்தர் மட்டும் மகிமைப்படுங்க. என் ஆண்டவர் நீர் எங்களை நடத்துகிறீர். நம்பிக்கையோடு நாங்கள் ஓடுகிறோம். கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றியதற்காய் நன்றி அப்பா. இப்பொழுதும் எங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களையும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். அவருடைய பலவனத்தினுடைய பலன் பூர்ணமாக விளங்குவதாக உடைய பலத்தினால் இடைகட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த பலவனோடு மேற்கொள்ளாதபடி தடுத்து ஆட்கொள்ளுங்க. கணவனும் மனைமா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆம துதிக்கிறோம். ஒரு மனதை கொடுங்க. கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுங்க. ஆண்டவர் கொடுத்த வாழ்வு என்பதை உணர்ந்து ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கிற சிந்தனையோடு தங்கள் வாழ்க்கை பயணத்தை அவர்கள் நகர்த்த கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளோடு கரம் இருக்கட்டும் அப்பா. எங்களை அழைத்து வந்திருக்கிறது நீர் அப்பா. எங்கள் பலன் அல்ல, வாழ்வு கொடுத்தது நீர், எங்கள் ஞானம் அல்ல. இது ஒவ்வொரு வாலிபர்களும் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. புரிந்து கொண்டு நாங்கள் கர்த்தர் விரோதமான காரியங்களிலே மாத்திரம் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற கவனத்தோடு தங்களுடைய வாழ்வை நகர்த்தும்படியான கிருபையை கர்த்தனை கொடுப்பீராக. எங்களை கர்த்தர் இருக்கிறார், எங்களை நடத்துகிறார் கர்த்தர் என்கிற நம்பிக்கையோடு வெற்றி பயணத்தை அவர்கள் தொடர, அவர் வாழ்விற்கு தடைகள்லாம் உடைத்து அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. ஞானத்தோடு படித்து பிள்ளைகளை வெற்றி பெற ஒரு நல்ல நிலையில அவர்களை அமர்த்தும்படியான கிருபையை கர்த்தனை கொடுப்பீராக. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் ஒவ்வொரு பெற்றோருக்கும் கொடுங்க. இது என் பிள்ளை என்று சொல்லி நினைப்பதை காட்டிலும் ஆண்டவர் கொடுத்தது என்கிற சிந்தனையோடு அந்த பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கிடைக்கும். அப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட பயணம் செய்வீர். அதை கொடுத்தது கர்த்தர் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு பெற்றோரும் வளர்க்க, அந்த பிள்ளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பய உணர்வோடு தங்கள் வாழ்வை தொடர என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. இந்த நாளிலே உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையில பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், தேவாதி தேவனுடைய மனிதனுடைய சூழ்ச்சிகளில் பிசாசுடைய தந்திரங்களிலே அகப்பட்டவர்கள் என்று சொல்லி பலர் உண்டப்பா. யாராக இருந்தாலும், எந்த நிலைகளாக இருந்தாலும், எங்கள் சுயத்தை நாங்கள் வைத்து விடாதபடி, கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி விடாதபடி, அவர்கள் தங்களுடைய வாழ்வை இது ஆண்டவர் கிருபையாய் கொடுத்தது என்கிற சிந்தனையோடு தங்கள் வாழ்வை நகர்த்தும் பொழுது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கிடைத்து அவருடைய பயணம் வெற்றியுள்ள ஒரு பயணமாய் மாறும் என்று சொன்னேன். இவர்களுடைய வாழ்வும் அப்படி வெற்றியுள்ள ஒரு பயணமாய் மாறும்படி அவர்கள் நம்பிக்கை உம்மீது வைத்து தங்கள் வாழ்வை நகர்த்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுறவர்களுக்கு வந்து நிற்கிறோம். ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இதே கூட பலன் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, என் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்தது. கர்த்தர் எங்களுக்கு அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார் சிந்தனையோடு இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டை ஆசீர்வதித்துக் கொடுங்க. இன்னுமாய் உமக்காக ஊழியம் செய்கிறவர்கள், தேவாதி தேவனே அபிஷேகம் பெற்றவர்கள், வரங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் சொல்லி வாஞ்சிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்களும் தங்களுடைய பலத்தில் அவர்கள் ஓடிவிடாதபடி இது கர்த்தர் கிருபையாய் கொடுத்தது என்கிற சிந்தனையோடு தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதபடி, விரோதமான காரியங்களை இணைக்காதபடி
அழைப்பு நோக்கத்தை அறிந்து அந்த ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ள, அந்த பலனை பெற்றுக்கொள்ள, அவருடைய வாழ்வு சாட்சியாக நிறுத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் அவர்களோடு பயணம் செய்கிறார். இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமானால் நாங்கள் நம்முடைய கரத்தை பற்றிக் கொள்ள, நம்முடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் சுயத்தை கலைத்து விட்டு என் ஆண்டவர் கொடுத்த அழைப்பு வாழ்வு என்கிற சிந்தனையோடு இந்த காண்டாமிருகத்து ஒத்த பலனை பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்வு சாட்சியாய் பயணம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதிகன மகிமையில்லாம கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழுக்குலக்கும் விட்டு உன்னை கிருபையினால் முடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென்.